எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அவர் நம்ம அதை தான் 3 புள்ளிகளாக வச்சிருக்கிறோம். அவரே களம் இறங்குவது, அது திடீர் அறிவிப்பாக இருக்கிறது. வேட்பாளர் பட்டியலில் இருக்கிற மாற்றம், இப்போ புதிதாக வந்திருக்கிற வேட்பாளர், அதையும் அவர் சுட்டி காட்டின ஒரு விஷயம். அப்புறம் தேர்தலுக்கு பிறகு சூழல் மாறுன்றது, இதெல்லாம் வச்சு நம்மளால எப்படி ஒரு தலைவரை மதிப்பிடுற, அரசியல் கணக்கை மதிப்பிடுற ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இல்லை, என்னுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. இப்போ கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வந்தது பிறகு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபி கிட்ட போகாத ஒரே நாடறிந்த தலித் லீடர்னா திருமாவளவன் தான். மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாருமே போயிட்டாங்க. உங்களுக்கு கிருஷ்ணசாமி வரைக்கும், அத்துவாலையிலேருந்து கன்ஷிராம் பார்ட்டிலேருந்து இந்தியா முழுவதுமே உங்களுக்கு வந்து. ஸோ அவருடைய அந்த செக்குலர் கிரெடென்ஷியல்ஸ், மதச்சார்பற்ற அந்த கோட்பாடு என்பது வந்து அப்பழுக்கற்றது. பட் இந்த முடிவுக்கு வந்து அவர் அந்த ஷார்ட் வீடியோவில் அவர் பேசினதை வச்சு பார்க்கும்பொழுது அவரது 26 தேர்தல் முடிவுகள் எப்படி போனாலும் இங்கே ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறார். இங்கே இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியலில் ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், இது யார் வராங்க, ஆட்சிக்கு வராங்க வரலன்றது மட்டும் கிடையாது. அதை தாண்டி இங்கே வந்து ஒரு கடந்த 3 தேர்தல்களாக பாஜகவுக்கு இங்கே இடம் கொடுக்காத ஒரே மாநிலம் நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸில் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சி யாருக்கு வேணால் வரலாம், வராமலும் போகலாம். அந்த செக்யூலர் கேரக்டரில் வந்து அதற்கு ஒரு சேலஞ்ச் வரும்னு அவர் நம்புகிறார். அது ஒன்று. ரெண்டாவது, கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவர் ரவீந்திரன் சொன்னது வந்து அந்த போலரைசேஷனை நான் ஒதுக்கி தள்ள விரும்பலை. பட் அது மட்டுமே காரணம் அல்ல, அது பேஸ் இல்லை நான் நம்புகிறேன். அவர் கட்சியை காப்பாற்ற விரும்புகிறார். யாரிடமிருந்து என்றால் திமுகவிடமிருந்து கட்சியை காப்பாற்ற விரும்புகிறார். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் கட்சி அதிகமாக இருக்கிறது என்பது பெரும்பாலான விசிக தொண்டரிடம் இருக்கக்கூடிய ஒரு கருத்து நான் அறிந்த வரையில். இந்த சீட்டு அலோகேஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை வாங்கியதை விட அவர்களுக்கு 2 சீட்டு கூட கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சிபிஎம் சிபிஐ 1 சீட்டு இழந்திருக்காங்க, மதிமுக 2 இழந்திருக்காங்க. பட் இவர் 2 சீட்டு கூடுதலாக வாங்கியிருக்கார். அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு உளவியல் ரீதியில், சைக்கலாஜிக்கலாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் யாருக்கெல்லாம் ஒரு சீட்டை மறுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது உணர்த்தக்கூடிய செய்தி தெளிவானது, அது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அதை நம்ம ஒளிவு மறைவோடு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி இவங்க வந்து அவங்க நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், எல்லோரும் நண்பர்கள் தான். பட் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெருக்கமானவர்களாக அறியப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆகவே அந்த 3 பேரில் இந்த 2 பேருக்கான சீட்டு மறுக்கப்பட்டது. பிரியன் சொன்னதுலேருந்து நான் வேறுபடுறேன். இது புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்படவில்லை. அதை தாண்டி அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, அது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்திருக்கிறது. திமுகவுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்றத அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதை ஏன்னா கட்சி வந்து தன்னுடைய சுயத்தை இழந்து அதிகமாக திமுகவிடம் நெருக்கம் காட்டுகிறது என்ற ஒரு உணர்வு சராசரி விசிக தொண்டனிடம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால அந்த முடிவை கட்சி எடுக்குது, கட்சி முடிவை தான் இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா இப்போ வேங்க வயலாக இருக்கலாம், பல பிரச்சனைகள். அது திருமாவளவன் எடுக்கிற முடிவு, அவையில் தலைவராக இருக்கிற சிந்தனை செல்வன் எடுக்கிற முடிவு தானே. 2 பேரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி இல்லை, அப்படி நீங்கள் பார்க்க முடியாது நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை அது நுவான்சஸ் இருக்குது அதுக்குள்ளே. நீங்கள் இதை வந்து ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். நீங்கள் சராசரி தொண்டனுடைய உணர்வு தான் இதில் அவர் பிரதிபலிச்சிருக்காரு நான் பார்க்குறேன். இந்த அவங்க ரொம்ப பவர்ஃபுல் லீடர்ஸ் 2 பேருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசுவோமே, இந்த சீட் அலோகேஷனில் அவர் அன்று இரவு அவங்க லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்போ எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனாக பேசுவோமே, இந்த 2 பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது, ஷானவாஸுக்கும் பாலாஜிக்கும் மறுக்கப்பட்டது, எல்லாருக்குமே ஷாக். நான் உட்பட சொல்கிறேன், ஷாக். அது வந்து புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் பூசி மொழுக முடியாது, அது கிடையாது. நான் பார்க்குறது என்னுடைய பார்வை, அவங்க டிஃபர் ஆகலாம். ஆகவே இது அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய உள்ள அரசியல் என்ன என்பது எல்லோருக்குமே தெரியும். திமுகவுக்கான மெசேஜ், அது திமுகவுக்கான மெசேஜ். அது வந்து நான் எப்படி கொராபரேட் பண்ணுறேன்னா, நீங்கள் அவருடைய அந்த தான் ஏன் மாநில அரசியலுக்கு வருகிறேன் என்றதை அவர் வந்து விளக்குறார். இந்த 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய சூழல் என்பது வந்து பெரிய அளவில் மாற்றம் என்று அவர் சொல்கிறார். அவருடைய அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க, நீங்களே படித்து காமிச்சிங்க. யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறதான்ற தாண்டி, ஒருவேளை இவர்களே வெற்றி பெற்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாலும் அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று நானும் நம்புகிறேன். ஏனெனில் இது 4 முனை போட்டி. அப்போ உங்களுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகள் இருந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் அப்படியே இருக்குமான்றதுல ஒரு ஐயப்பாடு இருக்கிறது, ஆல்ரெடி இருக்குது, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. கிட்டத்தட்ட திமுக மீதே அவருக்கு கொஸ்டின் இருக்கு, அந்த ஒரு ஐயப்பாடும் அவருக்கு இருக்கிறது தான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான் அதை நம்ம அதாவது ஸ்கெப்டிக்கலாக பார்க்கணும்வாங்க. எதையுமே நீங்கள் சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும். இப்போ பிரியன் சொன்னார், இது மாறிச்சுன்னா எதுவுமே அப்படியே தான் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் போக அப்படி நான் பார்க்கல. அவருடைய பார்வையிலேருந்து
திருமாவுடைய பார்வையிலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த ஐயம் இருக்கிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆட்சி வரலாம் போகலாம், ஓவரால் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒரு சன்னிங் உள்ள ஒரு விதமான ஒரு கொதிநிலைக்குள்ளே போக போகுது. அது என்னமோ உண்மை தான் எனக்கு தோணுது, ஜெயிச்சாலும் தோத்தாலுமே. அந்த இடத்துல தான் மாநில அரசில் இருப்பதை அவர் விரும்புகிறார். இன்னொன்று, ஒரு சிட்டிங் எம்பி, அதுவும் திமுக உதவியோடு தான் ஒரு எம்பியாக ஆயிருக்கார். உங்களுக்கு இன்னும் 3 வருஷம் அவங்களுக்கு பவர் இருக்குது. உங்களுக்கு இதை ரிசைன் பண்ணிட்டு வரதை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பாது, நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. அப்போ சீட்டு கொடுக்காதது, சிலருக்கு சீட்டு கொடுக்காதது அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அவர் எம்பி சீட்டை ரிசைன், ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அப்போ இது எதையுமே அவர்கள் விரும்ப மாட்டார்கள் போது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது அவருடைய முடிவுகள், இந்த 3 புள்ளின்றது திமுகவிடம் இருந்து அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாரு. தன் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து போஸ்ட் 26 காப்பாற்றுவதற்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கார். நான் புரிந்து கொள்கிறேன், என்னுடைய பார்வை. பிரியன், அதை தான் நீங்க சொல்ல வந்தீங்களா? இல்ல அவர் வெளிப்படையாக இது ஏன் மறுத்திருக்கிறார்? திமுக ஆதரவு நிலைப்பாடு அதனாலயா, இல்ல நம்ம உள்ளுக்கு இருப்போம், நம்ம கட்சியை காப்பாற்றணும், அந்த பாயிண்ட்டுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தா நான் ராம் கிட்ட. அதாவது திமுக மீது அவருக்கு ஒரு சந்தேகம் இல்லை. அதாவது பாலிடிக்ஸ் நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம இன்னைக்கு யூகிக்கு தான் முடியுமே தவிர எக்ஸாக்டா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. திமுக வெற்றி பெற்றா கூட அது எப்படிப்பட்ட ஒரு உறவை பாஜகவோட கடைபிடிக்கும்ன்றதை நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லைங்க, 2004 என்ன நடந்தது பார்த்தீங்களா? அந்த சைடு காங்கிரஸுக்கு டாட்டா, பிஜேபிக்கு டாட்டா சொல்லிட்டு காங்கிரஸுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 99 நடந்தது பார்த்தீங்களா? அங்கே பிஜேபியில் போய் திமுக சேர்ந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம 99 வாஜ்பாய். ஸோ எந்த நேரத்தில் என்ன நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு தேதியில் திமுகவுடைய ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை நான் சந்தேகப்படலை, நான் அதை உறுதியாக நம்புகிறேன். தேர்தலுக்கு அப்புறம் ஏதோ அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, சில பேர் எப்படியாவது பிஜேபியும் திமுகவையும் சேர்த்து வைக்கணும்னு சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்களுடைய ஆசை இருக்குல்ல, அது நிறைவேறவே நிறைவேறாது. நான் சொல்லி முடிச்சிடறேன். அது அந்த ஆசை நிறைவேறாது. அப்படி திமுக தற்கொலை முயற்சி எடுத்ததுன்னா அதோட ஓட் பேங்க் அன்னைக்கே காலியாகும். இந்த இடத்தில் திருமணி, திமுகவுக்கு கடந்த கால வரலாறு இருக்கு. திரு கலைஞர் அவர்கள் இருந்தபோது கூட்டணின்னு. ஆனால் நீங்கள் திரு ஸ்டாலின் அப்படின்னு ஒரு அளவுகோல் எடுத்தீங்கன்னா, அவர் செயல் தலைவரில் இருந்து தலைவராக வர்றதுல இருந்து அவருடைய பிரகடனம் ஆன்டி பிஜேபி தான். இதுவரைக்கும் நீங்கள் மதிப்பிட்டீங்கன்னா அதில் தான் அவர் வீரியமாக இருக்கிறார். அதில் தான் இந்த கூட்டணியே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு அரசியல் தலைவர் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அதை தான் பிரியன் கேட்கிறார். இப்படி யோசிக்க முடியுமான்னு கேட்கிறேன். நான் போவார்னு சொல்லலையே, எங்கேயுமே நான் சொல்லலையே. இல்ல, அவருக்கு சந்தேகம் இருக்குன்றீங்க? இல்லைங்க, இப்போ 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, போவார்னு நான் சொல்லலை, அது போவது தற்கொலைக்கு சமன் அவர் சொல்றாரு. பட் பாலிடிக்ஸ்ல நீங்க எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது, அடுத்த 5 ஆண்டுகள் என்ன நடக்கும்னு. ரெண்டாவது போறது போவாதுன்றது டைரக்டா போறது போகாம இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இன்டைரக்டா நீங்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைய விவாதத்தின் பொருள் அது கூட கிடையாது. திருமாவோட இந்த ஸ்டாண்ட் என்ன, திருமாவோட இந்த ஸ்டாண்ட், நான் அதான் சொல்றேன், யார் ஆட்சிக்கு வராங்க, யாருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருப்பதா நீங்க சந்தேகிக்க? மேபி ஏன்னா அவருடைய அந்த அவருடைய அந்த ஷார்ட் வீடியோன்றது ரொம்ப லோடட். அது அவர் குறிப்பிட்டு எதையும் சொல்லலையே ஒழிய பல சினாரியோஸ் அவர் கற்பனை பண்றாரு. இது பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட போகும் அல்லது போகாதுன்னு 2 விதமான உத்தரவாதத்தையும் நீங்க யாருமே கொடுக்க முடியாது. ப்ராபபிலிட்டிஸ் தியரி படி அது கம்மி தானே ஒழிய போக மாட்டாங்கன்னா யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. லெஃப்ட்டை தவிர எல்லாரும் பிஜேபியோட உறவாடினவங்க. அதனால சில பேருக்கு திமுகவோட பிஜேபியை சேர்த்து வச்சு அப்படிலாம் அது சில பேருக்கு இருக்கலாம். நான் சொல்றது ரொம்ப கோர் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டா போக மாட்டாங்க. ஆனா 2024 பிறகு இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நீங்க பாருங்க.